வணக்கம், வெல்கம் டு சுவை 6. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி பிரியாணிங்க, டொமேட்டோ பிரியாணி. ரொம்ப அருமையாக இருக்குங்க. காய்கறி எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்யலாம். நெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கிறேங்க. ஹோல் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். ஹோல் கரம் மசாலா சேர்த்திட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாங்க. நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி ஃப்ளேவரோட முந்திரி பருப்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்திக்கலாங்க. 2 பச்சை மிளகா, 1 வரமிளகா இந்த டைமில் சேர்த்திக்கிங்க. நான் வரமிளகா மறந்துட்டு அப்புறம் சேர்த்துணுங்க. இது வந்து காய்கறி இல்லைன்னா டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபி. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ வந்து கேரட், பீன்ஸு கொஞ்சமாக, ஒரு கேரட்டு, 2-3 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்திருக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல், இருந்தால் சேர்த்தலாங்க, இல்லாட்டி பரவாயில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்திருக்கிறோம். தக்காளி ஒரு 7 தக்காளி, 1.5 டம்ளர் அரிசிக்கு 7 தக்காளி எடுத்துருக்குறேங்க. சாப்பாட்டு அரிசி சேர்த்தலாம், பிரியாணி அரிசி சேர்த்தலாம், பாசுமதி ரைஸும் சேர்த்தலாம், எது வேணால் சேர்த்தலாம். எந்த அரிசி சேர்த்துறமோ அதை பொறுத்து தண்ணி வச்சுக்கோங்க. நான் சேர்த்துறது சீரக சம்பா ரைஸு. இப்போ வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துடும். ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க. என்னோட ஈஸி கலர் கோலம், இல்லத்தரசி கோலம் சேனலையும் பாருங்கள். ஈஸி கலர் கோலம், கலர் கோலங்கள் வருங்க. இல்லத்தரசி கோலம் சேனலில் விலாகு, அப்புறம் டெய்லி கோலங்களும் வருங்க. விசேஷத்துக்கு போடுற கோலங்களும் வருங்க. நல்லா வதக்கி விட்டு இது வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா தூளாக சேர்த்திக்கலாங்க. பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, கொஞ்சம் பெரிய ஸ்பூன்லேயே சேர்த்திக்கலாம். புதினா இலை, மல்லி இலை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் கறி மசாலா தூள் நான் சேர்த்துவேன். கறி மசாலா தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கிங்க. அரை ஸ்பூன் சேர்த்தலாம், இல்லாட்டி 1 ஸ்பூன் சேர்த்தலாங்க. எந்த அளவில் செய்கிறீங்களோ அதை பொறுத்து. 1.5 டம்ளர்னால் அரை ஸ்பூன் சேர்த்துனாவே போதுங்க. கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. வரமிளகா சேர்த்திக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்தலாம், எது வேணாலும் சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது இந்த சேனலில். பழைய வீடியோக்களையும் பாருங்கள். நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்திக்கலாங்க. தயிர் சேர்த்திட்டு, தயிர் ஃபஸ்ட்டு சேர்த்துலாங்க. தயிர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துனா போதும். ஏன்னா நம்ம செய்கிறது தக்காளி பிரியாணி, தக்காளிலேயே புளிப்பு இருக்குங்க. அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் அரிசி சேர்த்திக்கிறோம். அரிசி ஊற வைக்கலைங்க, சீரக சம்பா அரிசி சேர்த்திருக்கிறேன். சாப்பாட்டு அரிசி சேர்த்துறோம்னா ஊற வச்சு சேர்த்தணுங்க, அப்போ தான் நல்லா வெந்து வரும். தண்ணி வந்து நான் வந்து 1 டம்ளருக்கு ஒரு 2.5 டம்ளர், 2.25 டம்ளர் அந்த மாதிரி வைப்பேங்க. நீங்கள் எப்படி வைப்பீங்களோ உங்கள் அரிசிக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க. முதல்ல தக்காளிக்கு மட்டும் சேர்த்தணும். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்தி விசில் வந்து ஒரு 3 விசில், 2 விசில் எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலாங்க. விசில் விட்டு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்குங்க. பார்க்குறக்கே அப்படியே அட்ராக்டிவாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. அப்புறம் இந்த மாதிரி கோலங்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய இல்லத்தரசி கோலம், ஈஸி கலர் கோலம் சேனலில் வருது. அதுவும் உங்களுக்கு பிடிக்குங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.